என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு எங்களோட நாட்டிலே என்று சொல்லி, ஆனால் எங்களோட வீட்டில் பெருசாக செய்கிறதில்லை. இருந்தாலும் இந்த சாப்பாட்டை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். என்னென்று சொன்னால் லெப்ரியான்னு சொல்கிறது. இது கூடுதலாக சிங்கள மக்கள் தான் இது செய்கிறது. இப்போ இங்கேயும் நிறைய பேர் செய்யணும். எங்களோட ஊரில் நான் பெருசாக கேள்விப்படையில் செய்தது. எந்த கணவற்ற வீட்டிலெல்லாம் இது செய்வினமா லெப்ரியான்னு சொல்லி இடியப்பம் மாதிரி செய்து அதுக்குள்ளே தேங்காயும் சீனியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு செய்கிறது. இதை நிறைய விதமாக செய்யலாம். நான் ஒரு 2-3 தடவை செய்திருக்கிறேன். நான் இதை மோதகம் எப்படி செய்வோமோ அதுக்கு உள்ளுடன் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே பயரை வறுத்து அதை அவிச்சு சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படித்தான் நான் செய்திருக்கிறேன். அதையே உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். ஆனால் சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இடியப்பம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்குள்ளே ஒரு இனிப்பான சாப்பாடை வச்சு தரும்போது எப்படி இருக்குமோ தெரியாத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இதை நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ செய்யலாம் வாங்க. இதை 2 விதமாக செய்யலாம். தனியாக தேங்காயிலையும் செய்யலாம், அல்லது பயரில் செய்யலாம். கடலைப்பருப்பு அவிச்சிட்டு அதில் கூட செய்யலாம், பச்சை பயிறு கூட செய்யலாம். எப்படி வேணுமென்றாலும் செய்யலாம். ஆனால் பயறு சத்து. அதனால் நான் உடைச்ச பாசிப்பருப்பை எடுத்துருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை வறுக்க போகிறேன். இப்போ வறுக்கலாமாங்கோ. 1 கப் பயறு எடுத்து வறுக்கிறேன். ஆனால் இந்த 1 கப்பையும் போட்டு நான் அவிக்க போகிறதில்லை. 1/2 கப் பயறு தான் அவிக்க போகிறேன். ஆனால் 1 கப்பையும் வறுக்கிறேன். பயறு வறுத்து நீங்கள் வீட்டில் வச்சு கொண்டீங்களன்னு சொன்னால் அடிக்கடி பொங்கல் செய்யலாம், அடுத்தது கறி செய்யலாம், அடுத்தது உங்களோட சாப்பாட்டுக்கு என்ன வேணுமென்றாலும் பருப்பு கறி செய்யலாம். நார்மலாக இந்த பயரில் கூட கறி வைக்கலாம். வறுத்த பயரிலையும் பயத்து கறின்னு சொல்கிறோம். அது ஒரு வித்தியாசமான கறி. இனிவேறு வீடியோக்களில் இந்த பயறு கறி எப்படி செய்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு செய்து போடுறேன். பயறு வறுத்துட்டேன். இப்போ இதை நிப்பாட்டிட்டு பயரை கழுவி அவிய வைக்கணும். வறுத்த பயராக இருந்தாலும் நாங்கள் எப்போயுமே கழுவித்தான் பாவிக்கணும். இல்லைன்னு சொன்னால் வறுக்கிறதுக்கு முதல் கழுவணும். வறுத்த பயரை கழுவிட்டு அவிய வச்சிருக்கிறேன். நிறைய தண்ணி விடாமல் ஒரு 1/2 இன்ச்சு உயரத்துக்கு மேலே தண்ணி விட்டு அவிய விட்டுருக்குறேன். ஒரு கொஞ்சம் உப்பு, 200 கிராம் சர்க்கரை எடுத்து நல்லா கரைக்கிறேன். முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு கரைக்கணும். இது நல்லா கரைய விட்டுட்டு இதுக்குள்ளே கல் மண் இருக்கலாம், அதனால் காய்ச்சி வடிக்க போகிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த சர்க்கரையை வடிக்கலாம். அடுப்பை நிப்பாட்டிட்டு வேறு ஒரு பேனுக்குள்ளே வடித்து ஊற்ற போகிறேன். என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே கல் மண் இருக்கும், அதனால தான் சர்க்கரையை காய்ச்சி வடிக்கிறேன். என்ன இருக்குது, கலக்கி உடனே ஊற்றக்கூடாது. அடியில் மண் இருக்கும், கல் இருக்கும். இது ஓகே, பரவாயில்லை. நல்ல சர்க்கரை, ஒன்றும் கல் மண் பெருசாக இல்லை. ஆனால் ஒரு கொஞ்சம் இருக்குது, தெரியுதோ தெரியலை உங்களுக்கு, ஆனால் இருக்குது. ஓகே, இப்போ இதை திரும்பவும் கொஞ்சம் பாகு வார பதத்துக்கு காய்ச்சணும். அப்போ தான் தேங்காய் பயறு ஒட்டி பிடிக்கும். இது தண்ணியாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்குள்ளே வைக்கிற இந்த லெப்ரியாவுக்கு வைக்கிற உள்ளுடன் தண்ணியாக இருக்கும். மோதகம் கொழுக்கட்டைக்கு நாங்கள் எப்படி உள்ளுடன் செய்வோமோ அதே மாதிரி செய்கிறேன். இப்போ இந்த பெரிய குமிழ் வரைக்க பாகு பதம் வந்துட்டுன்றது தான் அர்த்தம். இப்போ நாங்கள் இதை பாகு பதம் எப்படி பார்க்கலன்னு சொன்னால் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி கரண்டியிலேருந்து எடுக்கும்போது இப்படியே தொடர்ந்து ஊற்றுப்படணும், அதுதான் பாகு பதம். இது இன்னும் கொஞ்சம், நான் கிளாஸ் போலுக்க வச்சுட்டேன், இருந்தாலும் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் சேரணும். இதில் கண்டிப்பாக கம்பி பதம் தேவையில்லை. இருந்தாலும் அந்த பயறு சர்க்கரையை போட்டு எடுக்கும்போது தேங்காயிலையும் தண்ணி இருக்கும், அதனால தான் அந்த பாகு பதம் எடுக்க சொல்கிறேன். இப்போ ஓகேயா இருக்குது, இப்போ சரியாக இருக்குது. ஒரே இடத்துல ஊற்றும் போது திரண்டு நிற்கணும், அதுதான் பாகு பதம். ஓகே, இப்போ இனி நாங்கள் இந்த எடுத்து வச்சுருந்த தேங்காய் பயரை இதுக்குள்ளே சேர்க்கலாம். முதல்ல பயறு அடுப்பை நல்லா நிப்பாட்டிட்டு தேவைப்பட்டால் தான் அடுப்பு நெருப்பை வைக்கணும். பயறு இப்போ இதோட சுருவி வச்சுருந்த தேங்காய் பூ அதை சேர்க்கிறேன். ஒரு தேங்காய் எடுத்து திருவிட்டு சேர்க்கிறேன்.
தண்ணி வந்து வற்றி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணின்னு சொல்லி அந்த சர்க்கரை தேங்காயில் இருக்கிற தண்ணித்தன்மை போகணும். நாங்கள் பயரை போட்டோன்னே அந்த பயரில் இருந்த ஈரலிப்பும் தேங்காயில் இருக்கிற ஈரலிப்பும் குறையணும். இப்படி நாங்கள் பாகு காய்ச்ச சர்க்கரைக்கு போடைக்க அது குயிக்காக அப்படியே வற்றி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வற்றி வந்துட்டுது. நாங்கள் பயருக்குலாம் உப்பு போட்டோம். நாங்கள் சப்போஸ் நீங்கள் பயருக்கு உப்பு போடாமல் அவிச்சிங்களன்னு சொன்னால் இந்த உள்ளுடனுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கலராயும் இருக்குது. சர்க்கரை இல்லைன்னு சொன்னால் சீனியை கூட நீங்கள் செய்யலாம். சீனியை கரமல் பண்ணணும். கரமல் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை கலருக்கு வரும். கரமல் பண்ணிவிட்டு செய்வீங்களன்னு சொன்னால் சர்க்கரை மாதிரியே இருக்கும். ஆனால் அது சீனியில் செய்திருப்பீங்க. இனி இது போதும். இறக்கி ஆற வைக்க கரெக்டாக இறுகி இருக்கும். ஓகே, ரெண்டு கப் அரிசிமா, வெள்ளை அரிசிமா, இடித்து வறுத்த அரிசிமா 2 கப் எடுத்து இதை அரிக்கணும் கட்டை இல்லாமல். ஏன்னா இது நான் இப்போ இடித்து வறுத்தது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடையில் வைக்கிற இடியப்பத்துக்குன்னு சொல்லி மாவிக்கணும். அந்த மாவை கூட வேண்டி நீங்கள் செய்யலாம். இப்போ இடியப்பத்துக்கு எப்படி குழைப்போமோ அதே மாதிரி நான் இதை குழைக்க போகிறேன். நல்லா பொங்கின தண்ணி எடுத்து ஒரு ஜாரில் ஊற்றுறேன், ஒரு கப்பில் ஊற்றுறேன். எப்படி இடியப்பத்துக்கு குழைப்போமோ அதே மாதிரி தான் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இந்த மாவுக்கு லைட்டாக போடணும், ஆக நிறைய போட தேவையில்லை. என்னென்று சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் பயருக்கெல்லாம் போட்டுட்டோம். குளிர் தண்ணியில் இருந்து 2 மேசக்கரண்டி தண்ணி இந்த கொதி தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை இனி குழைக்கலாம். அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவு நிறைய தண்ணி எடுக்கும். இனி தண்ணி விட தேவையில்லை, தண்ணி எவ்வளோ போதும். இடியப்பத்தட்டில் செய்யும்போது இடியப்பத்தட்டுக்கு மேலே எண்ணெயை பூசி விடணும். அப்போ தான் ஈஸியாக விழும். இல்லைன்னு சொன்னால் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒட்டி பிடிச்சிடும். இப்போ எதனால் இடியப்பத்தட்டுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை பூசிட்டு அதுக்கு பிறகு நல்லா சுற்றி புளியலாம். புளிஞ்சிட்டு அதுக்கு மேலே உள்ளுடனை வச்சுட்டு ஓகே, மறுபடியும் இதுக்கு மேலே புளிஞ்சு விடணும் கொஞ்சம். ஓகே, இப்போ நான் இதை அவிய வைக்க போகிறேன். தண்ணி கொதித்ததும் அதுக்கு மேலே அப்படி வச்சுட்டு தட்டால் மூடிட்டால் இப்போ இது அவிஞ்சிட்டுது. இதை இந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். கொழுக்கட்டை செய்ய தெரியாத ஆக்களும் இதை செய்யலாம். அவ்வளோ சாஃப்டாயும் இருக்கும். ஈஸியாக நீங்கள் செய்வீங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இடித்து வறுத்த அரிசி மாவில் செய்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். எனக்கு கடையில் வேண்ட அரிசி மாவை பற்றி பெருசாக தெரியாது. என்னென்னு சொன்னால் இது எல்லாமே நானே இடித்து வறுத்த மா. வெள்ளை அரிசியை ஊற வச்சு மினி மில்லில் அரைச்சினேன். அந்த மாவில் இருந்து தான் இந்த லெப்ரியா செய்திருக்கிறேன். என்ற கணவருக்காக நான் இந்த லெப்ரியாவை இன்றைக்கு செய்கிறேன். இது பாருங்கள் இப்படி ஈஸியாக மடிக்கலாம்னு சொல்லி இதை இப்படியே
தூக்கி இப்படியே மடித்து கையில் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியணுமென்றதுக்காண்டி நான் அப்படியே கிளியர் பேக்கில் போட்டால் உங்களுக்கு தெரியும் பார்க்க. இதை நீங்கள் இலையில் கூட, வாழை இலையில் கூட வச்சு செய்து கொள்ளலாம், அலுமினியம் ஃபாயிலில் கூட வச்சு செய்து கொள்ளலாம். ஈஸியாக அப்படியே மடித்து விட்டிங்களேன்னு சொன்னால் கையிலையும் பிறலாது, ஈஸி. இது அப்படியே மெதுவாக எடுத்து இனி இதை தூக்கி இப்படியே அவிச்சோம்னு சொன்னால் லெப்ரியா ரெடி. இதுக்குள்ளே வாழை இலைக்கு பதிலாக நான் இந்த அலுமினியம் ஃபாயிலை இதுக்குள்ளே வைக்கிறேன். இந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை பூசிட்டு அப்போ தான் இந்த லெப்ரியா ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாக வரும். அந்த லெப்ரியாவை ஒவ்வொன்றா இதில் அடுக்கி விடலாம். இந்த பிளாஸ்டிக் பேக்கில் இடியப்பத்தை புளியலாம். ஓகே, அதுக்கு பிறகு இந்த உள்ளுடனே உள்ளே வைக்கிறேன். இது அப்படியே தூக்கி மடிக்கலாம், ஈஸி. அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் இப்படி வச்சுட்டு அலுமினியம் பேக்கில் இருந்து எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு இப்போ லெப்ரியா அவிஞ்சிட்டுது. இப்போ இறக்கலாம். அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்து வெளியில் வைப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். இது கொழுக்கட்டை மாதிரி தண்ணி தெளித்து எடுக்க இயலாது. என்னென்னு சொன்னால் இடியப்பம் கண்ணாக இருக்கிறதால நாங்கள் அப்படி செய்ய இயலாது. நாங்கள் எடுத்துட்டு 1 நிமிஷம் விட்டு இதை எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்குது. இப்படியே எல்லாத்தையும் அவிச்சு முடிக்க போகிறேன். இன்றைக்கி சூப்பரான லெப்ரியா. இன்றைக்கி சூப்பரான லெப்ரியா செய்திருக்கிறேன். இந்த லெப்ரியாவை நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. ஆனால் நார்மலாக சீனியும் தேங்காயிலையும் தான் இந்த லெப்ரியாவை செய்வினோம். பயரில் செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் பயறு சத்து, அதோட பிள்ளைகளுக்கு நல்லது, சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை பிடிக்க தெரியாத நீங்கள் இப்படி கூட செய்யலாம், ஈஸியாக செய்திடலாம். இந்த லெப்ரியாவை எப்படி இருக்குதுன்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். சுடுது வா. இந்த இடியப்பம் செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த லெப்ரியா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்ய தெரியாதீங்க எல்லாரும் நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டுக்கிறீங்களேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.